வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். ஆர்ஆர்பி குரூப் டி 2024 ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஆன்சர் கீ எப்படி செக் பண்ணலாம்? அடுத்ததாக நீங்கள் தமிழில் எக்ஸாம் எழுதியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஆன்சர் கீ தமிழில் தான் இருக்கும். ஓகே, ஸோ அதை எல்லாத்தையுமே நாங்கள் வந்து கலெக்ட் பண்ணி ஒரே சிங்கிள் பிடிஎஃபாக கொடுப்போம். எல்லா ஷிஃப்ட்டோட ஆன்சர் கீயவும் தமிழில் கலெக்ட் பண்ணி, இங்கிலீஷில் உங்களுக்கு கிடச்சிரும். பட் தமிழில் நம்ம கலெக்ட் பண்ணி எல்லா எக்ஸாமுக்கும் கொடுத்துக்கிட்டு அதே மாதிரி கொடுப்போம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் வந்து சொல்ல போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஆன்சருக்கு எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுடைய சந்துரு மேத்ஸ் அஃபீஷியல் டெலகிராம் சேனலில் நான் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஆன்சர் கீக்கான லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை போட்டுட்டு கேப்சா கோடை என்ட்ரு பண்ணிட்டு லாகின் பண்ணி உங்களோட ஆன்சர் கீயை நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும். அந்த ஆன்சர் கீயோட லிங்க் இருக்கும்ல, ஆன்சர் கீ உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் மாதிரி ஷோ ஆகும். அந்த லிங்க்கை காப்பி பண்ணிக்குவாங்க உங்களோட ஸ்கோர் என்னென்னு செக் பண்ணுறதுக்கு. அந்த லிங்க்கை காப்பி பண்ணிவிட்டு இந்த வெப்சைட்டில், அதாவது உங்களுக்கு இதுலேயே வந்து கீழே இன்னொரு லிங்க்கு கொடுத்துருப்பேன், செக் மார்க்ஸ் அண்ட் ரேங்க் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் உங்களோட ஆன்சர் கீயோட யூஆர்எல் வந்து அந்த லிங்க்கை வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கோர் என்ன, உங்களோட ரா ஸ்கோர் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். ரா ஸ்கோர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்குது அப்படிங்கிறத. அதுக்கப்புறம் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு லிங்க் கொடுத்துருப்பேன், ஆல் ஆர் ரெக்வஸ்டட் டு அப்லோட் யுவர் குரூப் டி ஆன்சர் கீ இன் தமிழ் அப்படி மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ அதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள், அந்த ஃபார்ம் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும், ஒரு கூகுள் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த டேட்டில் எக்ஸாம் எழுதுனீங்க அப்படிங்கிற டேட்டை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஷிஃப்ட்டு, ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டா, செகண்ட் ஷிஃப்ட்டா, தேர்ட் ஷிஃப்ட்டா அப்படிங்க சூஸ் பண்ணிவிட்டு ஆட் ஃபைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட ஆன்சர் கீயை அப்லோட் பண்ணுறக்கூடிய ஆப்ஷன் வரும். ஓகே, உங்களோட ஆன்சர் கீயை நீங்கள் பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் இதில் பிடிஎஃப் வந்து அப்லோட் பண்ணுங்கள். ஸோ அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நாங்கள் எல்லாரோட ரெஸ்பான்ஸும் வந்ததுக்கப்புறம், எல்லா ஷிஃப்ட்டோட ஆன்சர் கீயும் தமிழில் கிடச்சதுக்கப்புறம் அதை கம்பைல் பண்ணி உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எதுவுமே அதில் வராது. ஓகே, உங்களோட ரோல் நம்பரோ நேமோ எதுவுமே வந்து அதில் வராத மாதிரி ஹைட் பண்ணிவிட்டு தான் நாங்கள் வந்து நம்மளுடைய டெலகிராம் சேனலில் அந்த ஆன்சர் கீயை அப்லோட் பண்ணுவோம். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இதை மட்டும் தமிழில் எழுதினவங்க மட்டும் அப்லோட் பண்ணுங்கள், இங்கிலீஷில் எழுதினவங்க வேண்டாம். தமிழில் எக்ஸாம் அட்டன் பண்ணவங்களுக்கு தமிழில் தான் ஆன்சர் கீ இருக்கும், அவங்க இதை வந்து அப்லோட் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.